வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு இந்த ஒரு இதில் எங்களை உமாக்கா சொன்ன மாதிரி நோயிங்களேருந்து டீங்க ஆக்குறதுக்காக கங்கணக்கடி நீங்கள் அதுதான்மான்னு திரும்ப திரும்ப சாமிஜி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மரம் மண்டைகளுக்கெல்லாம் எவ்வளோ புரியுதோ அந்த அளவுக்கு திரும்ப 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 சுவாமி சொல்லிக்கிட்டு நமக்கு ஏன்னா சுவாமிஜி கிடைச்சது எங்களுக்கு ஒரு மகா பொக்கிஷம். எங்களுக்கு வியாசர் பற்றியும் தெரியாது, சங்கரரை பற்றியும் தெரியாது, யாரை பற்றியும் தெரியாது. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறமா அந்த குருவை பற்றி சொன்ன எங்களோட அற்புதமான குரு, அதாவது எங்களுக்கு இப்பெல்லாம் யாருன்னா மாதா பிதா குரு தெய்வம் எல்லாமே எங்கள் சுவாமிஜி தான். ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த சம்சாரத்துலேருந்து கண்டிப்பாக எங்களை வெளில தள்ளி விட்டுட்டு ஆனந்த ஸ்வரூபத்தில் எங்களை எப்போதுமே சுவாமிஜி வச்சுருப்பாங்கங்கிற அந்த நிறைவோடு இந்த இன்றைக்கும் நானும் கைவலி கண்ணவழியம் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போதான் படிக்க ஆரம்பித்தேன். சாமிஜி திடீர்னு ஏதாவது பேசுமா அப்படிங்கும்போது சரி எதோ படிக்கிறோமோ அதுலேருந்து பேசினா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்ட்டு ஆரம்பித்தோம். ஸோ கைவல்ய நவனியம் எல்லாருக்கும் தெரியும். நன்னிலத்தில் இருக்கிற நாராயணனின் மாணாக்கரான தாண்டவராணி சுவாமிகள் அருளியது. பொன்னிலம் மாந்தர் ஆசை பொருந்தின பொருந்தா உள்ளம் தன்னில் அந்தரத்தில் சீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களும் மிக்க ஏழு நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் வரும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி அப்படிங்கிற முதல் பாடல்லே நம்மளோட ஜீவ ஐக்கிய முக்தியை பற்றி பேசிடுறாங்க. ஸோ எல்லா மனிதர்களுக்குமே, அதாவது பொன்னிலம் மாதிரி ஆசை இருக்கக்கூடிய மனிதருக்கும் ஆசை இல்லாத நம்ம சுவாமிஜி போல குருமார்களுக்கும் சாட்சியாக அந்தரத்தில் ஜீவ சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த மகத்தான அந்த பிரம்மம் தான். முதல்ல அந்த பிரம்மத்தை படிக்கிறேங்கிறாங்க. சாட்சி மாத்திரம் மிக்கும் எந்நிலங்கள் மிக்கல. இந்த நம்ம இப்போ பாரத பூமி மிக புண்ணிய பூமி. இந்த பூமியில் இல்லாத கஷேத்திரங்களே கிடையாது, புண்ணிய தலங்களே கிடையாது. அதுலேயும் 7 நிலங்கள், அந்த 7 நிலங்களும் மிக்க அதன் மேல் இருக்கக்கூடிய நன்னிலம் என்கின்ற ஊர். அதாவது இங்கே அழகா ஸ்லேடையா சொல்ற நன்னிலம்ங்கிற தன்னுடைய குரு இருக்கக்கூடிய ஊரையும் சொல்லிட்டு இந்த 7 நிலங்களுக்கும் மேல அந்த ஜீவ சாட்சி நன்னிலம் என்கின்ற இடத்தில் அமர்ந்திருக்கிறது. அந்த நன்னிலத்தில் இருக்கக்கூடிய ஏக நாயகன்கிறாங்க. நம்மள சினிமா நாயகன் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இங்க என்ன பண்றாங்க, ஏக நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாயகனோட பதங்கள் அப்படிங்கிறாரு. அதாவது ஒவ்வொரு வார்த்தையுமே இது அற்புதமாக தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சமஸ்கிருத கிரந்தம். அப்போ பதம் அப்படிங்கும் போது நம்மளை தத்துவமசியை தான் கொன்றாங்க. தொம்பதம் தும்பதம் அசிப்பதம் அப்படிங்கிற நீ அதுவாகவே இருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து இதை ஆரம்பிக்கிறாங்க முதல் பாடம். அப்போ இங்கே 7 நிலங்கள் அப்படின்னு சொல்லும் போது இதில் ஒரு 51வது ஸ்லோகத்தில் மாயையின் ஏன்னா மாயை தான் எல்லாற்றுக்குமே காரணம். எதுக்கு காரணம்னா நம்மள சம்சாரத்தில் இருக்கிறதுக்கும் காரணமா இருக்கு, சம்சாரத்தை விட்டு வெளியே வருவதற்கும் காரணமா இருக்கக்கூடிய மாயை. அழகா சொல்றாரு, வம்பியல் மாயையை மாயையாய் அழிப்பர் யாரோட அருளால், குரு அருளால். எல்லா இடத்துலையுமே அவங்க இந்த குரு அருள் குரு இல்லை என்றால் நமக்கு மாயையும் புரியாது, அது வம்பியும் மாயையும் புரியாது. திரும்ப திரும்ப அந்த சம்சார உலகத்துல பிறப்பு சுழற்சியிலே இருக்கக்கூடிய. ஸோ அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி குரு அருளால் தான் மாயையை நம்ம மாயையால் அழிக்கலாம். ஸோ எப்படி அழிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 7 அவஸ்தாத்திரையா சொல்றாங்க. இந்த மாயையினால் சீவர்களுக்கு 7 வத்தைகள் உண்டாகும். அந்த 7 அவத்தை தம்மை அடைவினில் மொழியை கேளாய். அந்த 7 அவஸ்தைகள் என்னன்னு கேளாய். முந்த அஞ்ஞானம் மூடல் முளைத்தல் காணாத ஞானம் சந்ததம் கண்ட ஞானம் கடல் குளிர்மை ஆதல் அப்படின்ட்டு ஒரு 7 விதங்கள் சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்ஞானம், அறியாமை. நமக்கு என்னங்க அறியாமை? பிரம்மம் தன்னை மறந்த பேதமையே அஞ்ஞானம் அப்படின்னு அவரை விளக்கம் கொடுக்குறாரு. நான் பிரம்மம் அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டு நான் ஜீவன், நான் இதுக்குள் லாய்க்கில்லாதவன் அப்படி இப்படி நம்மளை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா 2வது என்னன்னா ஆவரண சக்தி. அவர் தமிழில் மூடல் அப்படிங்கிறாரு. அப்போ மறைப்பு அப்படிங்கிற இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்க. பரன் இலை காணோம் என்று பகர்த்தல் ஆவரண மூடல் அப்படிங்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மன் இருக்குதா தெரியாதா அப்படின்னு நம்ம கேட்குறோம். நம்ம எல்லாம் கேட்குறோம், எங்கப்பா சாமி காமிப்பா, சாமி எந்த கண்ணை குத்துமா. இன்னைக்கு குழந்தைங்களாம் கேட்குறாங்க. நம்மளாம் அம்மா சொன்னால் கேட்போம், சாமி கண்ணை குத்துனா பயந்துப்போம். இன்னைக்கு குழந்தைங்க கேட்பாங்க, எங்க சாமி காமி எங்களுக்கு கண்ணை குத்துதா பார்ப்போம் அப்படின்னு கண்ணை விரிச்சு காட்டுவாங்க இல்லையா. அதுதான் அக்ஞானம்.
அப்போ அந்த அஜ்ஞானத்தினால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது நமக்கு மறைப்புனால நமக்கு விட்சேப சக்தி வருகிறது. அப்போ விட்சேப சக்திக்கு என்ன சொல்றாங்க? தோற்றம். என்ன தோற்றம்? கரெக்டான தோற்றமானது எரர், மிஸ்டேக் அப்படிங்கிறார் சுவாமிஜி. அப்போ கயிற்றின் மேல் கற்பிதமாக பாம்பாக கயிற்று நம்ம என்ன நினைச்சுக்கிறோங்க? பாம்பாக நினைக்கிறது தான் விட்சேபம். ஸோ அது இந்த பாடலை என்ன சொல்றாங்க? நரன் ஒரு கருத்தால் சீவன் நான் என முளைத்தல் தோற்றம் அப்படிங்கிற. நரன்னா மனிதன். நம்ம ஒரு கருத்தால் நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் தான் ஜீவன் பா, நான் ரொம்ப சுவாமிஜி அடிக்கடி சொல்றாரு, அல்பக்கினியன், அல்பசக்திமான், அல்ப வியாதி நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம. ஆனா நீ சர்வக்கினியன்பா, சர்வசக்திமான், சர்வ வியாபி அப்படிங்கிற வார்த்தைகள் சுவாமி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. நமக்கு என்ன தெரியும்? ஐயோ நமக்கு ரொம்ப இதா இருக்குமே, லிமிட்டடா இருக்கிறோமே. ஏன்னா இந்த விட்சேப சக்தி நம்ம என்ன பண்ணுதுங்க, ஃபுல்லாவே நம்மள அந்த மறைப்புக்கு காரணமாக இது உற்பத்தி ஆயிடுது. நாலாவது என்னன்னா பரோட்ச ஞானம், காணாத ஞானம். அது அழகா சொல்றாங்க, குறவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்ச ஞானம் அப்படிங்கிறாங்க. ஸோ குறவன் வாக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறவன் அப்படிங்கிறது இங்க குறவன் அப்படிங்கிறது என்னன்னா குருவு தான் சொல்றாங்க. குரு வாக்கியத்தால். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே குரு வாக்கியம். ஏன்னா நம்மளா படிச்சோம்னா நமக்கு விட்சேப சக்தியும் ஆவரண சக்தியும் இருக்கிறதுனால தப்பாதான் புரிஞ்சுப்போம். எதுவுமே நமக்கு வாழ்க்கையில யாராச்சும் ஒன்று சொன்னாலே என்ன பண்றாங்க, அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை திருச்சி அதனால பல துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அவர் சொல்ற குரு வாக்கியத்தால், குறவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்ச ஞானம் அப்படிங்கிறாரு. அப்ப இந்திரியங்களுக்கு புலப்படாததெல்லாம் பரோட்சமா இருக்குது. சொர்க்கம், நரகம், கடவுள், புண்ணியம், இதெல்லாம் இங்க வந்து நமக்கு ஒவ்வொன்றாக இதெல்லாம் என்ன 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 நமக்கு இதெல்லாம் காமிச்சு அங்க ஒரு மரம் இருக்கு பார், கிளை இருக்கு பார், அங்க அந்த செடி அதுல அந்த இலை இருக்கு பார் அப்படின்னு காமிச்சிட்டு, ஓ அங்க பிறை சந்திரன் இருக்கிறது அப்படின்னு நமக்கு ஒன்னொன்னா காட்டுறாங்க. அப்போ அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு பரோட்ச ஞானத்திலேருந்து நமக்கு என்ன அடுத்தது கிடைக்குன்னா அபரோட்ச ஞானம். அடுத்த நிலை, ஐந்தாவது நிலை அபரோட்ச ஞானம், கண்ட ஞானம். பரோட்சம் காணாத ஞானம், இது கண்ட ஞானம்ங்கிறாங்க. தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தானாதல் அபரோட்ச ஞானம் ஆகுமே அப்படிங்கிறாரு. அதாவது தத்துவ விசாரம். சாமிஜி எங்களுக்கு ஜீபுப்பா போத்து ஞானத்தை கொடுத்துருங்க. நான் அடிக்கடி கேட்பேன், மந்திரத்துலலாம் மாங்காய் வராதுமா, ஸ்ரவணம் மரணம் நிதித்தியாசனம் திரும்ப திரும்ப செய், ஸ்ரவணம் அந்த நிதித்தியாசனத்தை இங்க படிங்க அப்படிம்பாங்க. அப்போ படிக்க தான் நமக்கே வேணா விளங்குது ஒன்னொன்னு என்ன அப்படின்ட்டு. அப்போ உலகில் தோன்றிய அனைத்தும் தோன்றி அழியக்கூடியது, ஆத்மா மட்டுமே மறைப்பு, தோற்றமும் மறைவும் இல்லாதது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக உணரக்கூட ஆரம்பிக்கிறோம். அது அபரோஷ ஞானமாக. ஜீவனாகி நானே சிவ தத்துவமாக இருக்கின்றேன் என்று அறிவதே அபரோஷ ஞானம். அதுவும் எப்படி? குரு உபதேசத்தால் தான் இதை அறிய முடியும். குரு சொல்லலாம் இதில் நமக்கு புரியவே. ஆறாவது என்னன்னா, கர்த்தமையால் சீவ வேதம் கழிவதே துக்கம் போதல். அப்ப தடல் கெடல் அப்படிங்கிறாங்க. என்ன? சோக நிவர்த்தி. நமக்கெல்லாம் என்ன வேணுங்க? சோகம் தானே போகணும். அப்ப சோக நிவர்த்தி எப்படி கிடைக்கும் அப்படின்னா, குரு வாக்கில் ஸ்ரத்தா வைத்து ஸ்ரவணமான நிதித்தியாசனம் செய்ய நான் யார் அப்படின்னு நம்ம உணர போகும்போது அப்ப நமக்கு சோகம் போயிடுது. நான் அல்பக்கினி அல்ல, நான் அல்ப சக்திமான் அல்ல, நான் சர்வ வியாபி அப்படின்னு உணர ஆரம்பிக்கிறோம். ஸோ குரு உபதேசத்தால் நம்ம தேகம், போக சாதனம், கருவிகள், இதன் பின்னால் போன்ற மனது இவை மாயை, உண்மை அல்ல, தோற்றம் மாத்திரமே அப்படின்னு உணர்ந்து எல்லாம் சைத்தன்யம், வியாபகம் என்று அறிவுபூர்வமாக புரிந்து கொள்வது நான் என்ற அகங்காரம் போதல். ஸோ அலையின் ஆதாரம் நீர் என்று அறிந்து கொண்டால் கடலின் ஆதாரமும் நீர் என்று அறிந்து கொள்வதே இந்த ஞானம். அப்ப நானாக எது இருக்கிறது? ஈஸ்வரனே அதுவாக இருக்கிறது. நானும் ஈஸ்வரன் வேறல்ல. இதே சுவாமிஜி அடிக்கடி சொல்வார், இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிம்பாங்க. அப்ப எல்லாமே இறைவனாக நாம் பார்க்கும்போது என்ன நடக்குதுங்க? நான் இருக்கிறேன் அப்படிங்கிற பிரஞான பிரம்மம் அறிவு உணர்கிறோம். நான் சம்சாரி இல்லை, அசம்சாரி. அப்ப சம்சாரித்துவம் என் மீது கற்பிக்கப்பட்டது. அப்புறம் ஏழாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குளிர்தல், ஆனந்தம். இதெல்லாம் அடைஞ்சிட்டோம்னா சுவாமிஜி மாதிரி எப்படி இருக்கலாங்க? அன்னைக்கு ஃபோன் பண்ணி யூஎஸ்ல கேட்குறேன்,
சாமிஜி எப்படி சாமிஜி இருக்கீங்கன்னா, எனக்கு என்னம்மா நான் ஆனந்தமா இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க சாமிஜி. ஸோ அந்த வார்த்தை குருவால மட்டும்தான் சொல்ல முடியும். நம்மள கேட்டேன்னு சொல்லுவாங்க, நம்ம இருக்கிற எல்லா லிஸ்டே மாறாது, அந்த அளவுக்கு நம்ம துக்கத்தை சொல்லிட்டு இருப்போம். அப்போ குளிர்தல் ஆனந்தம், முத்தனாய் எல்லாம் செய்து முடித்த ஆனந்தமே அப்படிங்கிறார். தான் என்றோ உலகம் என்றோ உண்மை இல்லை, தான் என்பது மாயை, உலகம் என்பது மாயை தோற்றம், தான் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை என்பதை உணர்ந்து ஜீவ பிரம்ம ஐக்கியம். அப்போ இந்த ஜீவ பிரம்மம் ஐக்கியம் அடைவதற்கு என்னன்னா, இந்த 7 படிநிலைகளையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குரு சொல்லி கொடுக்க நாம் புரிந்தாதான் அது முடியும். அப்போ இதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றாங்க. இந்த எக்ஸாம்பிளோட ரிலீஸ் செஞ்சுக்கலாம். அந்த எக்ஸாம்பிள் என்ன, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச அந்த 10 முட்டாள்கள் கதை. 10 முட்டாள்கள் யாருன்னா நாம் தான். எப்படி அந்த முட்டாளாக இருக்கிறோம், அந்த சம்சார கடலை எப்படி தாண்ட முடியாமல் கஷ்டப்படுறோம், அந்த 10 முட்டாள்கள் கதையை தான் வந்துட்டு வித்யாரண சுவாமிகள் பஞ்சதசியில் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அதே தான் இவரும் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அப்போ இந்த 7 படிநிலைக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறார். அந்த 10 முட்டாள்களும் ஆற்றை கடக்கிறோம், அல்ல ஆற்றில் வெள்ளம், எல்லாரும் கையை பிடிச்சிக்கிட்டு ஆற்றை கடக்கிறோம். ஆற்றை கடந்து மேலே வந்ததுக்கு அப்புறமா எண்ணி பார்க்குறோம், 1 2 3 4 5 6 7 8 9. நம்மள என்ன பண்ணிடுவாங்க, என்ன விட்டுட்டோம். ஆஹா 9 பேர் தானே இருக்கும், திருப்பி இன்னொருத்தர் என்றாங்க, அவங்க என்றாங்க, ஆனால் 9 தானே, இவங்க என்றாங்க 9 தானே, யார் என்னன்னாலும் 9 தான் வருது, 10ஆம் நபர் வரவே இல்லை. அப்போ என்ன எல்லாம் ஓன்னு அழ ஆரம்பிச்சிடும். அப்போ இது என்ன சொல்றாங்க, தன்னை சேர்க்காமல் விட்டதே அஞ்ஞானம். என்ன நான் சேர்க்காம விட்டேன் பார்த்தீங்களா, அதுதான் அஞ்ஞானம். அப்போ இந்த 10th person இஸ் நாட் நோயிங், நான் என்ன பிரம்மம் என்ன எனக்கு என்னன்னே தெரியல அப்படிங்கிறதோட அர்த்தம் இது வருது. அடுத்தது 2வது பார்த்தோம்னா, 10ஆம் இல்லை என்று எண்ணியதே ஆவரணம். 10th person இல்லை அப்படின்னு மறைஞ்சு போயிடுது. அப்போ அந்த மறைஞ்சு போகிறதே மறைப்பே ஆவரணம் ஆயிடுது. அப்போ 10ஆம் ஆற்றில் போய்விட்டான், மறைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆயிடுச்சு, கற்பிதம் வந்துருச்சு. அங்கே புதுசாக நம்மளே கற்பனை கதை கட்ட ஆரம்பிச்சிட்டோம். 10ஆம் போயிட்டாங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 10ஆம் போனதுக்கப்புறமா நமக்கு துக்கம், ஒரே அழ ஆரம்பிச்சிடும். அதனால் உண்மை புரியாமல் அழுகிறோம். அப்போ அவ்வழியே வந்த பெரியவர், அப்போ அந்த பெரியவர் யாருங்க, குரு. அந்த குரு அவ்வழியே வந்து, ஏன்பா அழறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது கவலைப்படாத, அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதான் பரோட்ச ஞானம். அப்போ பரோட்ச ஞானத்தில் குரு 10 பேர் இருக்கீங்கப்பா, டோன்ட் வரி அப்படிங்கிறாரு. அப்படியா, எப்படி அப்படின்னு கேட்கும்போது குரு சொல்றார், நில்லுங்கப்பா எல்லாம் வரிசையான 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கிறாங்க. குருனே அம்மா நீ தாம்மா 10ஆவது அப்படிங்கிறார் குரு. அப்போ அதுதான் அபரோட்ச ஞானமாக ஆகுது. அப்போ உபாதி வேதம் நீங்கி, குரு வேதாந்த குரு மூலம் நம் உபாதி வேதம் நீங்குகிறது. விசாரத்தால் சுவாமிஜி அடிக்கடி சொல்வார், சிரவணம் பண்ணு மனனம் பண்ணுற அந்த விசாரத்தால் செய்ய செய்ய கிடைப்பது டைரக்ட் நாலேஜ், அபரோஷ ஞானம். அபரோஷ ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் அப்பா 10 பேர் இருக்கிறோம்னா சந்தோஷம், என்ன எடுங்க அழுகையை நிப்பாட்டிடுறோம், துக்க நிவர்த்தி, அதுக்கப்புறம் ஆனந்தமே. ஸோ அப்பேற்பட்ட ஆனந்தத்தை கொடுத்த எங்களுடைய குருவுக்கு எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பார், கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவரனே வெளிப்போல் யான் என் சொருப சுபாவம் ஆனேன், அவருடைய பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. ஸோ எங்கள் குருவின் பதும பாதத்தை அனுதினம் பணிந்து நான் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். வாழ்க வளமுடன்.